கலைஞரை விட என்று சொல்லக்கூடிய வகையிலே இன்றைக்கு தோழமை கட்சிகளை எல்லாம் வெற்றிகரமாக ஒருங்கிணைத்து வழிநடத்தி வருகிறார். கலைஞரை விட என்று சொன்னால் அவரை குறைத்து மதிப்பிடுவதல்ல, அவரால் உருவாக்க பெற்ற தளபதி அவர்கள் எவ்வளவு பெரிய வலிமை மிக்கவராக இருக்கிறார், ஆற்றல் மிக்கவராக இருக்கிறார், அவருடைய வழித்தோன்றலாக இருக்கிறார், ஆட்சி நிர்வாகத்திலும் கெட்டிக்காரராக இருக்கிறார் என்பதற்கு இவையெல்லாம் சான்றுகள். இப்படி பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இன்றைக்கு முன்மாதிரி ஆட்சி நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிற முதலமைச்சருக்கு என்றென்றைக்கும் நாம் உற்ற துணையாக இருப்போம். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசே தமிழகத்தில் அமையும், திராவிட மாடல் அரசு அமையும். இன்னும் என்னென்ன புதிய புதிய திட்டங்களை அவர் மனதில் வைத்திருக்கிறாரோ என்று நமக்கு தெரியாது. அவர் எப்படிப்பட்ட ஆட்சி நிர்வாக திறன் உள்ளவர் என்பதற்கு ஒரே ஒரு சான்று சொல்லுகிறேன். இளைய பெருமாள் அவர்களின் நூற்றாண்டு அரங்கத்தை திறந்து முடித்துவிட்டு வருகிற போது பொதுப்பணித்துறை அமைச்சரை பார்த்து அழைத்து, இந்த சிலை இன்னும் சிறப்பாக வர வேண்டும், இளைய பெருமாள் அவர்களின் முழு உருவம் இன்னும் சிறப்பாக வர வேண்டும், உடனே சிலையை மாற்றி அமையுங்கள் என்று ஆணையிட்டார்.